Hi students, welcome to Neet Optics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா JEE main னுடைய day 1 analysis தான் பார்க்க போறோம். shift 1 and shift 2 morning shift afternoon shift னுடைய detailed analysis தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட Neet Optics சேனலை subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய bell பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு notification வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட Telegram official லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா JEE மெயின் shift 1 எதுக்காண்டினே இந்த JEE மெயினோட அனலைஸ் பாக்குறீங்க அப்படின்னா எப்பயுமே இயர் பை இயர் JEE மெயினோட கொஸ்டின் பேப்பரை வச்சு அந்த டிஃபிகல்ட்டி ஈஸியில் மாடரேட் லெவலில் வச்சு நம்ம நீட்டுக்கு எப்படி இருக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஓரளவு நம்மளால அனலைசிஸ் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் வந்து உண்மையானது. இப்ப JEE மெயின் shift 1 நடந்துச்சு மார்னிங். shift 1ல ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரியாக்ஷன் எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் JEE-னாலே உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் பிசிக்ஸ், நெக்ஸ்ட் மேக்ஸ். ஓகேவா, மேக்ஸ். ஓகேவா, இதுல shift 1 மார்னிங் நடந்தப்ப எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டப்ப கெமிஸ்ட்ரி வந்து டைரக்ட் NCERT பேஸ்டு கொஸ்டின்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் கேட்டப்ப அப்படின்னு சொன்னப்ப ஈஸி டு மாடரேட்டா இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், கைனமேட்டிக்ஸ், செமிகண்டக்டர் இதுல இருந்து தான் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, செமிகண்டக்டர்ல இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாங்க. இருக்கிறதுலே shift 1ல கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருந்தது மேக்ஸ். நம்மளுக்கு 2021ல எப்படி பிசிக்ஸ் கொஸ்டின் பேப்பர் லென்த்தியா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஓகேவா, அதே தான் பாருங்க. இங்க வந்து லென்த்தி கொஸ்டினா இருந்தனால ரொம்ப கணக்கு போறதுக்கு டஃபா இருந்துச்சு. அதனால வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்லிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓகேவா, அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நீட்டை பொறுத்த வரையும் நம்மளுக்கு தேவை இந்த கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸ் மட்டும்தான். அப்ப கெமிஸ்ட்ரியும் ஈஸியா இருந்திருக்கு. ஃபுல் கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியா shift 1க்கு. பிசிக்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா JEE மெயின் shift 1 கொஸ்டின்ஸ் பேப்பர் வெப்சைட்ல எதுவும் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு, இல்லனே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க JEE மெயின் shift 1 கொஸ்டின் பேப்பர் இன்னைக்கு நடந்த கொஸ்டின் பேப்பரை யார் போர்ஷன் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அவங்க ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி ஃபுல் அண்ட் ஃபுல் NCERT பேஸ்டு கொஸ்டின்ஸ், நம்மளுக்கு நீட்ல வர போறது NCERT பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. பிசிக்ஸ் பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட். அந்த ஈஸி டு மாடரேட்லயும் ஃபுல்லா ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால அது ரெண்டையும் போட்டு பார்த்து அதுல எவ்வளவு ஸ்கோர் வருது நீங்களா கால்குலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா, இதான் வந்து JEE மெயினுடைய shift 1 அனலைசிஸ். ஓகே, ஓவரால JEE மெயினுடைய shift 1 அனலைசிஸ் என்ன சொல்றாங்க, shift 1 அனலைசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா shift 1 அனலைசிஸ் மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, மாடரேட் டு டிஃபிகல்ட்னு சொல்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் JEE மெயின் shift 2. JEE மெயின் shift 2 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி அப்படியே shift 1க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. டஃப்பா இருந்திருக்கான். டஃப் மீன்ஸ் இப்ப பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருந்திருக்கு. எல்லாமே லிங்க்டு கொஸ்டின்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிங்க்டு கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது லிங்க்டு கொஸ்டின்ஸா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் 2 கொஸ்டின்ஸ் 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வர மாதிரியும். நெக்ஸ்ட் ஆர்கானிக்லாம் பாத்தீங்கன்னா 2 or 3 ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃபரெண்ட் லெசன்ஸ்ல இருக்கக்கூடிய ரியாக்ஷனை லிங்க் பண்ணி கேட்டிருந்ததாலும் அது வந்து டஃப்னு சொல்லியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரியாக்ஷன். நெக்ஸ்ட் பிசிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிசிக்ஸ் ஆஸ் யூசுவல் shift 1 மாதிரியே தான் இருந்துச்சா. ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ஈஸி டு மாடரேட். அப்படியே வந்து இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, பட் இங்க டஃப். இங்க மேக்ஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு, பட் இங்க ஈஸி டு மாடரேட்டா இருந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்
பிசிக்ஸ்ல மேக்ஸிமம் क्वेश्चंस எதுல இருந்து வந்துச்சு அப்படினு கேட்டப்ப ஸ்டூடண்ட்ஸ்ட மேக்னெட்டிசம்ல இருந்து வந்திருக்கு அப்படினு சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்ட் ஃபார்முலா क्वेश्चंस தான் அப்படினு சொல்லிருந்தாங்க. அப்ப மேக்ஸிமம் மேக்னெட்டிசம்ஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேவ்ஸ் இந்த மூணுல இருந்து எக்கச்சக்கமான क्वेश्चंस வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்ப ஷிஃப்ட் 1ல பிசிக்ஸ் ரொம்ப ஈஸி, ஷிஃப்ட் 2லயும் ரொம்ப ரொம்ப பிசிக்ஸ் ஈஸி. டோட்டலா ஜேஇ மெயின் ஷிஃப்ட் 2 அனலைசிஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்னு கன்க்ளூஷன் சொல்றாங்க. ஓகேவா, டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நீட்டை பொறுத்த வரையும் நம்மளுக்கு தேவை வந்து கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் தான். இன்னைக்கு டே 1 முடிஞ்சிருக்கு, டுமாரோ டே 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப டே 1 இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் 2 டேஸ்ல நம்மளுக்கு வெப்சைட்ல ஜேஇ மெயின் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 டே 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா எடுத்து கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸையும் தெளிவா போட்டு பாருங்க. கெமிஸ்ட்ரி வந்து டஃப்னு சொல்றாங்க, பட் டஃப் கிடையாது, எல்லாமே என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் கெமிஸ்ட்ரி. பட் அதுல 2 or 3 ரியாக்ஷன்ஸ் வந்து சேர்ந்து கேட்டிருக்கனால ஃபுல் அண்ட் ஃபுல் டஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அந்த 2 or 3 லெசன்ஸ் வந்து லிங்க் பண்ணும்போது நீங்க டிஃப்ரெண்ட் லெசன்ஸ் திங்க் பண்ணும்போது டைம் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அப்ப அந்த டைம் கன்சியூமிங் டைம்னால அது டஃப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ். பட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட் தான், இதுவும் மாடரேட் டு டிஃபிகல்ட் தான். அப்போ ஓரளவு நம்மளுக்கு வந்து பிசிக்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியுது. நீட்ல வந்து ஓரளவு நம்மளால 15 to 20 கொஸ்டின்ஸ் ஃபார்முலா பேஸ்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்கு, அதிகமான வாய்ப்புகள். 15 to 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னவா வர வாய்ப்பு இருக்கு, நம்மளுக்கு வெறும் ஃபார்முலா பேஸ் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கம். கெமிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவு என்சிஆர்டி பேஸ்டு ஈக்குவல் டு 2022ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வர்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் டே 2 நடக்க போகுது. டுமாரோ டே 2 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட்னுடைய கன்க்ளூஷனை டுமாரோ நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் யாராச்சும் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க்கும் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மோர் அப்டேட்ஸை அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.